என்னோட வாழ்க்கைக்கான தேவைகள் எனக்கு ரொம்பவே நிறையா இருக்குது. நான் எல்லா முயற்சிகளும் செய்கிறேன். எந்த எஃபர்ட்ஸ் நான் போட்டாலுமே என்னால் வந்து என் லைஃப்பை மாற்றிக்க முடியல. கிட்டத்தட்ட 6 மாதம், 1 வருஷம், சில பேர்த்துக்கு வந்து 2 வருஷத்துக்கும் மேலேயும் என் லைஃப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த முயற்சிகளுமே வந்து பலனளிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆழ்மனதோட ஒரு சூழ்ச்சியில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சாதாரணமாக நம்மளோட ஆழ்மனதுக்கு ஒரு ஹேபிட்டை சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அது எப்பவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோ, எந்த விஷயங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுதோ அதை மீறி எதையுமே புதுசாக அவங்ககிட்டேருந்து கற்றுக்காது. அதனாலே என்னமோ நம்மளால் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லி நம்ம பண்ணுற எந்த விஷயத்தையுமே ஹார்ட்லி ஒரு 1 மந்த்துக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியறதே இல்லை. ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, ஆழ்மனதுக்கு கட்டளையிடணும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம சொல்கிற விஷயத்த ஒரே தடவையில் கேட்குற அளவுக்கு ஆழ்மனதுக்கு அவ்வளோ புரிதல் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ஆல்ரெடி நீங்கள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களை அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன் நான் வந்து 1 வருஷமாக ஒன்றுமே பண்ணல, இல்லை நான் முயற்சிகள் எடுத்து கூட ஏன் என் லைஃப் மாற மாட்டேங்குது? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். எவ்வளோ பேர் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் உட்காந்துட்டு நான் வந்து இல்லை நான் பெட்டரான சேலரிக்கு மூவ் பண்ணுறேன், நான் வேறு கம்பெனி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் அந்த முயற்சிகளை செஞ்சும் நீங்கள் போக முடியல? இன்னும் நிறைய பேர்த்துக்கு நான் பிஸ்னஸில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன்றேன் அப்படிம்பீங்க. இன்னும் சில பேர் என் லைஃப்பில் நான் இனிமேலாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன், ஆனால் எந்த முயற்சி எடுத்தாலும் அதனால் முடிக்க முடியல. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, நிறைய பேர் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இருந்தாலும் என்னால் இந்த 1 வருஷம் 2 வருஷம்ன்றது என் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, நான் என்னோடய முயற்சிகள் பலிக்கவே மாட்டேங்குது அப்படின்றீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துருச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை ஒரு செகண்ட் எடுத்து உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் மாறுச்சு, என்னெல்லாம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிங்க. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கிற அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 6 மாதமோ அந்த பீரியட் உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்கலை இல்லையா, அந்த பீரியடில் நீங்கள் உண்மையிலேயே லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தையோ இல்லை 2 விஷயத்தையோ தொடர்ந்து உங்கள் கூட வச்சுருந்துருப்பீங்க. முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் நண்பர்கள். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க நிறையா நேரங்களில். உண்மையில் அது நீங்கள் சூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வெறும் மனம் ஒத்து போகிற விஷயம் மட்டும் கிடையாது, கான்ஷியஸ் லெவல்லையே மேட்ச் பண்ணி தான் இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு சில பேர்த்த சேர்க்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயங்களை செய்கிறீங்களோ, இன்றைக்கி நீங்கள் லைஃப்பில் என்ன நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையை ஒத்து போகிற இல்லை அந்த நிலையை சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் தான் நம்ம கூட இருப்பாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நீங்கள் பண்ணுறது சரிதான், பண்ணு பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை நீ பண்ணுறது சரியில்லை, உங்கள் லைஃப் இன்னும் பத்தாது, இன்னும் நிறையா விஷயங்கள் நீ பண்ணணுன்ற சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். நான் 2ஆவதாக சொன்ன ரகம் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம கான்ஷியஸ் நம்ம செய்கிற தவறோ சரியோ அது ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் தான் சுற்றி வச்சுருக்கோம். அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ மோஸ்ட்லி உங்ககிட்ட இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கீங்க, லைஃப் வந்து ஒரே மாதிரி போகுது அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி உங்களை வெறும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும், நீங்கள் அடுத்தது பண்ணணும்னு சொல்லி யாருமே புஷ் பண்ண மாட்டாங்க. இது அவனோட தவறு கிடையாது. பட் ஒரு வகையில் இந்த பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் மாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் இப்போது உங்கள் கரண்ட்டாக உங்ககிட்ட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அடுத்த விஷயம், இந்த 1 year 2 years இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியடில் நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சஸோ ஒரு புது விஷயங்களோ உள்ளே கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் கிளம்பி நான் என் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு வழியில் மட்டும்தான் என்றைக்குமே போவேன். நான் சண்டே அப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க் இருக்குது, சாட்டர்டே அப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க் இருக்குன்னா அந்த பேட்டர்னை நான் லைஃப்பில் மாற்றவே மாட்டேன். இப்படியே தான் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எந்த விதமான மாற்றங்களும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து கான்ஷியஸ்குள்ளே ஓகே இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோன், இதை மீறி நான் பண்ண வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி உங்கள் கான்ஷியஸ் ஒரு பயத்தை அவங்க கூடயே வச்சுருது. ஏன் நீங்கள் வேறு வேலை முயற்சி பண்ணுறதில்ல, ஏன் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, ஏன் எக்ஸாம் எழுத நான் பயப்படுறேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழல் உனக்கு சரியானது, நீ இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இரு, அப்போ தான் வந்து நீ வந்து லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ண முடியுன்ற ஒரு மாயையை உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுச்சு. இதுக்கான காரணம் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் எதையும் மாற்றலை, ஒரே மாதிரியான நண்பர்கள், இது உங்களோட லைஃப்பை வந்து ஒரே மாதிரி பார்க்குறதுக்கான சூழலை க்ரியேட் பண்ணிடுச்சு. நீங்கள் பெருசாக நெகட்டிவாலாம் போயிட மாட்டீங்க, ஆனால் எந்த பாசிட்டிவ் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க. எந்த ஒரு முயற்சியும் செய்வீங்க, ஆனால் வந்து அதை தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. இப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ஆழ்மனதோட சூழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான சில முயற்சிகள் நம்மளால் செய்ய முடியும். நானும் இதே மாதிரி ஒரு 2 years or 3 years இந்த மாதிரி பேட்டர்னில் மாட்டியிருக்கேன், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நானும் முயற்சி பண்ணியிருக்கேன், வெளியும் வந்திருக்கேன்.
அது எப்படின்றத இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நான் பார்ட் 2 ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் செக் பண்ணலாம். நன்றி.